காயத்ரி கார்த்திக் சேனல். இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம என்னென்ன செய்யறோம், என்னென்ன பண்றோன்றத பார்க்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறம் வடை, பாயாசம் இதெல்லாம் பண்ண போறேன். இதெல்லாம் வச்சு பழங்கள்லாம் வச்சு சாமி கும்பிட போறோம். வாங்க எப்படி வந்து சாமி கும்பிடுறோன்றதையும் பார்க்கலாம். சுண்டல் வந்து வேக வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொழுக்கட்டை மாவு தான் ரெடி பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். சுண்டல் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே நாங்கள் ஊற வச்சுட்டோம். ஊற வச்ச சுண்டலை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு சும்மா லைட்டான தாளிப்பு தான் கொடுக்குறேன். நல்லா 6-7 விசில் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை மாவு தான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பச்சரிசி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சு எடுத்தது. இந்த பச்சரிசியை நல்லா தண்ணி மாவாக நான் நல்லா மையாக அரைக்க போகிறேன். ரொம்ப தின்னாக நரநரன்னு கூட இருக்கக்கூடாது, நல்லா வடிகட்டினா கூட அப்படியே வரணும். அந்த அளவுக்கு தின்னாக வந்து நான் இந்த மாவை அரைச்சிக்க போகிறேன். அரைச்சிக்கிட்டு இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியான கன்சிஸ்டன்சியில் மாற்றிக்க போகிறேன். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா தண்ணி எடுத்து இப்படி ஊற்றுனா நல்லா பால் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வந்து தண்ணியான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்க போகிறேன். இந்த மாவு கூடவே வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொழுக்கட்டைக்கு மாவுக்கு தேவையான அளவு சால்ட் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு பார்த்தா தெரியுதா எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைக்கும் போது தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் வச்சு அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அது வந்து கொதி வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா இப்போ கொதிக்கிற தண்ணியில் நம்ம மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை அப்படியே வந்து இதில் ஊற்றிட்டு ஒரு கையில் ஊற்றிக்கிட்டு ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணி மாவு நல்லா கொதிக்க கொதிக்க வந்து பார்த்திங்கன்னா மாவு அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும். கெட்டியாகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு கொழுக்கட்டை மாவு பயங்கர சாஃப்டாகவும் வரும். இதே மாவை நீங்கள் இடியாப்பத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, இல்லைனா இந்த மாவு அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. நம்ம கிண்டும் போதே தெரியும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டே வரும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே உங்களுக்கு கெட்டி ஆகிட்டே வரும்போது அடுப்பை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதை பிரட்டிகிட்டே இருங்க. கம்ப்ளீட்டாக இதில் தண்ணியெல்லாம் குறைஞ்சிட்டு கெட்டியானதுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த நல்லெண்ணையும் ஊற்றிட்டு நல்லா வந்து பிரட்டிட்டு அடுப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. நான் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்ட மாதிரியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துட்டு ஆற விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பிள்ளையார் வந்துட்டார். இவரையும் இப்போ அலங்காரப்படுத்தணும். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொழுக்கட்டைக்கு தேவையான தேங்காய் பூரணம் தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன கடாயில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 100 வெல்லம் அந்த அளவுக்கு தான் போட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய தேவையில்லை. ஒரு 100 வெல்லம் அளவுக்கு போட்டுட்டு நல்லா வந்து கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு.
நல்லா பார்த்திங்கன்னா இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. இது கூடயே வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் தேங்காய் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு துருவி வச்சுருக்கேன். அந்த துருவின தேங்காவை வந்து இந்த வெல்லத்தில் போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லா இறுக்கம் கொடுத்து ஒன்று போல் வரும். அப்போ வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் வைக்காதீங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப கெட்டியாயிரும். கொஞ்ச நேரம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் எடுத்து ஆற விட்டுட்டிங்கன்னா நல்லா கெட்டியாகி வரும். அதையும் நம்ம பாலாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். அதை ஈஸியாக வந்து நம்ம கொழுக்கட்டை மாவுக்குள்ளே வச்சு பூரண கொழுக்கட்டை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பூரணம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவுலேருந்து கொஞ்சமான மாவு மட்டும் எடுத்துகிட்டு மீதி மாவை மூடி வச்சுட்டேன், இல்லைன்னா காஞ்சிரும். இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுட்டு உருட்டி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க பயங்கர சாஃப்டாக இருக்குது மாவு. இந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் உருட்டி வச்சுட்டு அதே மாதிரி பூரணத்தையும் வந்து குட்டி குட்டியாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். எல்லோரும் வந்து ஒரு சிலர் ஒரு ஒரு ஷேப்பில் பண்ணுவாங்க. நல்லா சூடாக இருக்குது. பூரணத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டையாக வந்து பிடிச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாவுக்குள்ளே எடுத்து தட்டையாக்கிட்டு அது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். எல்லா கொழுக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து இட்லி குண்டால் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தேங்காய் வச்சு பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மணி கொழுக்கட்டுக்காக இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் கொழுக்கட்டைக்கு உருட்டுவோம்ல குட்டி குட்டி பால்ஸாக, அந்த மாதிரி நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாதான் வந்து நல்லா மாவு வந்து சாஃப்டாக வரும். இது மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், தாக்ஷா வந்து உருண்டை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டா. கடன்னு பிடிச்சி போட்டுட்டா. நான் பிச்சு பிச்சு போட்டேன், அவள் உருண்டை பிடிச்சி போட்டுட்டா. இப்போ நம்ம பிடிச்சி வச்ச குட்டி குட்டி உருண்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா சாஃப்டாக வந்து வேக வச்சு அதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்க போகிறோன்னு சொன்னல, அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு வேக வச்ச கொழுக்கட்டையை எடுத்து ஆற வச்சுருக்கேன். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு வந்து மேலே ஒரு கோட்டிங் மாதிரி கொடுப்பாங்க. பச்சை மிளகா, பூண்டு, தேங்காய் இதை அரைச்சி வந்து ஒரு கோட்டிங்காக கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகா, பூண்டு, தேங்காய் இதை அரைச்சி ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க. இல்லைன்னா பொடி போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து ஸ்பைசி பொடி தான் ஒன்று போட போகிறேன். இந்த ஸ்பைசி பொடியில் என்னென்ன இருக்கும்னா தேங்காய் இருக்கும், பூண்டு இருக்கும், மிளகாய்த்தூள் இருக்கும், பெருங்காயத்தூள் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். சில பேர் வந்து இட்லி பொடியும் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஸ்பைசி பவுடரை யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த அம்மணி கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் வந்து கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு, சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. நான் பாயாசமும் ரெடி பண்ணிட்டேன். பாயாசம் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டதுனால இந்த வீடியோவில் காமிக்கலை.
நல்லா காரசாரமான அம்மணி கொழுக்கட்டையும் இப்போ ரெடி பண்ணிட்டேன். சுண்டல் தாளித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து சாமி வந்து கடகடன்னு ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். எல்லாமே சாமியும் வந்து அலங்கரிச்சாச்சு, கோலலாமும் போட்டாச்சு சாமிக்கிட்ட. அவ்வளோதாங்க, நாங்கள் சாமி கும்பிட போகிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்து சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பழங்க, பொரி, கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, சுண்டல், பாயாசம் எல்லாம் வச்சு இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தியை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம அத்தை வீட்டுக்கு போயிட்டு அத்தை எப்படி பிள்ளையாரை வந்து அலங்கரிச்சிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். அத்தை பார்த்திங்கன்னா சுண்டல், பொங்கல், பணியாரம், அவல் பாயாசம், வடை இது எல்லாமே வந்து செஞ்சு விநாயகருக்கு வந்து துணி கட்டி அலங்கரித்து சாமி கும்பிட்டுருக்காங்க. உங்களுக்கு இந்த அவல் பாயாசத்தோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நாங்கள் விநாயகர் சதுர்த்தி எப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லி கொடுத்துட்டேன், அதெல்லாம் சேர்த்தே நான் சொல்லிட்டேன். திருப்பியும் நாங்கள் சொல்கிறோம், கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். நாங்கள் வந்து ரிசப்ஷன் போக போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ சொல்கிறோம் எப்படி அடுத்த வீடியோ போடுறோம். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Thanks for watching.